எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இப்போது ஒரு மனிதருக்கு சரியில்லாத நேரம் காலத்தில் தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்டையோ ஒரு ஐயர்கிட்டையோ அல்லது ஜோதிடம் தெரிஞ்சவங்ககிட்டையோ அல்லது குறி சொல்கிறவங்ககிட்டையோ இல்லை கோவிலில் போய் பூ கேட்குறதோ இல்லை பெரியவங்களா கலந்து ஆலோசனை பண்ணுறதோ இல்லை குருமாரை போய் கேட்குறதோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு சரியான காலகட்டங்களில் திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வேலை, யோகம் எல்லாமே நம்மளுக்கு நடக்குதுன்னா 90-95% நம்ம பெரும்பாலும் ஜாதகத்தை யாருமே எடுத்துகிட்டு போய் நம்ம பார்க்குறது இல்லை. சரிங்களா? அப்படியே பார்த்தாலும் நல்லா இருக்கா, அடுத்து இன்னொன்று ஆரம்பிக்க போகிறேன், அதை செய்ய போகிறேன்ட்டு ஒரு நல்ல விதத்துக்கு மட்டும் டக்குன்னு அந்த டயத்தை நல்ல நேரத்தை குறிக்கிறது மட்டும் பெருசாக பார்ப்போம். மற்றபடி வேறு எதையும் நம்ம பார்க்க மாட்டோம். டயத்தை குறித்து கொடுங்க, நாங்கள் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், இதுதான் போகுமே ஒழிய மற்றபடி சரியில்லாத காலகட்டத்தில் தான் நம்ம ஜாதகத்தையே தேடுவோம் அல்லது கோவிலுக்கு போவோம், அமைதியாக உட்காருவோம், கன்னத்தில் கை வச்சு உட்காருவோம், சுறுசுறுப்பு கம்மியாகும், வேதனையாக இருக்கும், பசி சாப்பிட முடியாது, எல்லா தொந்தரவும் பிரச்சனையும் இருக்கும், மனதளவில் கவலையாக இருக்கும். எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நமக்கு அப்படியே என்னமோ தேமையான அப்படியே உட்காந்துருப்போம். நம்மளை சார்ந்தவங்களும் டைம் சரியில்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படி போகும். ஒரு மகிழ்ச்சி பெரிய அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோங்க, எல்லா பக்கம் நம்ம போகிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், பெரியவங்களை போய் ஆலோசனை கேட்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஒரு குருமாரை போய் பார்க்குறோம், பூ கேட்குறோம், அனைத்தும் நம்ம செய்கிறோம். ஜாதகம் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா நம்ம இதெல்லாம் எதையுமே பார்க்குறதில்ல. இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு நல்ல ஆரம்பத்துக்கோ ஒரு நல்ல இதுக்கோ அந்த டயத்தை மட்டும் கேட்கறதுக்கு போவோம். புதுசாக ஜாதகத்தை மறுபடியும் இப்போ நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்க மாட்டோம். நம்மளுக்கு தான் இங்கே எல்லாமே இருக்குது. அதாவது மேல்மட்டம், இடைமட்டம், கீழ்மட்டம், அதாவது எந்த லெவல் கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி, எந்த லெவல் கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க பணக்காரங்க, மத்தியஸ்தங்க, அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு கம்மியாக இருக்கிறவங்க, மிடில் ஃபேமிலி, கீழே இருக்கிறவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க, இப்படி எந்த கேட்டகரியில் எடுத்துட்டாலும் சரி, எந்த கேட்டகரியில் எடுத்துட்டாலும் சரி, சரிங்களா, எந்த கேட்டகரியில் எடுத்துட்டாலும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே இந்த மாதிரி தான். சரிங்களா? டோட்டலாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா சரியாக இருந்தால் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போக மாட்டோம். சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? அப்போது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு, வம்பு, ஒரு தேவையில்லாத கடன், படிப்பு, இந்த மாதிரி எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் துன்பம் வரும்போது மட்டும்தான் நம்ம அந்த பக்குவ நிலையை தேடுறோம், பக்குவத்துக்கு வர்றோம். கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நில், கவனி, செல்லுன்னு அப்படியே எல்லாத்தையுமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நியாயம், தர்மம் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் தான் நம்ம எல்லாமே பின்பற்ற தொடங்குறோம், அல்லது கேட்குறோம், அல்லது பார்க்குறோம், அல்லது அப்படியே அமைதியாக இருக்கிறோம், அல்லது பக்குவப்பட ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அப்போ தான் யோசனையே செய்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த எதிர்மறையான கிரகங்கள் தான் அதை நடத்தி கொண்டு வருது, அல்லது 6, 8, 12 இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த மாதிரி ஒரு எதிர்மறை நிலைகளை கொண்டு வருது ஜாதகத்தில். அந்த மாதிரி நிலைகளுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்குது. சரிங்களா? அப்போது என்ன பண்ணுதுங்க, நம்மளை பக்குவப்படுதல், சரியாக நிதர்சனமாக வாழுதல், யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழுதல், சரியான முறைக்கு நல்லது கெட்டது தெரிந்து அதுக்கு மீறி நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நல்லா இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னங்க வாழ்வு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது பாடங்கள். சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, எதிர்மறை கிரகங்கள் அதனுடைய திசை புத்தி காலங்களில் நல்ல கிரகங்கள், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், எதிர்மறை கிரகங்கள், நேர்மறையான கிரகங்கள், அதனுடைய திசை காலகட்டங்களில் அந்த மனிதனுக்கு நன்மை தீமை அந்தந்த அளவுகளில் அந்தந்த கால நேரங்களில் அது நடந்தே தீரும். சின்ன வயசு, பெரிய வயசு, குழந்தை, பெரியவன், சின்னவன், தாத்தா பாட்டி, வயசான அம்மா அப்பா அப்படின்னு யாருக்கும், படித்தவன் படிக்காதவன், பிளாட்ஃபார்ம் அப்படின்னு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் அது என்ன பண்ணுங்க, அதை செய்யும். அப்போது நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்ததுக்கு பின்னாடி யோசனை பண்ணி போய் அதை செய்யாமல் முன்கூட்டியே சில அறிகுறிகள் தென்படும். எதுக்குமே மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி தென்படுறது இல்லையா? காலங்கள் அதனுடைய நிலைகள் வருவதற்கு முன்னாடி ஒரு அறிகுறிகள் தென்படுவது இல்லையா?
கரெக்டாக அதை கணித்து சொல்கிறது கிடையாது. அதுவும் விஞ்ஞானம் தானே கணிக்குது. அது மாதிரி அந்த நிலைகள் வருவதற்கு முன்பே கண்டிப்பாக சிம்டம்ஸ் ஆரம்பமாகும், பிரச்சனை வரும். அப்போவே நம்ம போய் பார்த்து அதையெல்லாம் செய்கிற போது கரெக்டாக நம்மளுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னு கேட்டால், நல்லா இருக்கிற காலகட்டம் நேரங்காலம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதனுடைய அந்த நன்மை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே, அந்த நெகட்டிவுக்குள்ளே மட்டுமே ஃபுல்லாக போய் என்ன பண்ணிடுறோம், பாசிட்டிவுக்குள்ளே மட்டுமே ஃபுல்லாக போய் என்ன பண்ணிடுறோம், இருந்துடுறோம். அப்பப்போ அந்த நெகட்டிவையும் நம்ம பார்த்து அதன்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமா, கிடையாது. அந்த நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிறோம், சந்தோஷம் மட்டும்தான் நிரந்தரம்னு நினச்சிக்கிறோம். அதில் தான் பிரச்சனையே. அது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க, பசங்க, பிள்ளைங்க, திருமணமான புதிய தம்பதி இவங்க எல்லாருமே வந்து அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தப்பு அதுதான். சரிங்களா? எப்பொழுதுமே வந்து இந்த எதிர்மறையும் நேர்மறையும் நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்தே தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து இந்த குறுகிய காலகட்டமாக, சின்ன பீரியடா, பெரிய லெவலுக்கா, ரொம்ப வருஷமா, சின்ன அளவுலையா, மிடில்லையா அப்படின்னு எந்த அளவுக்கு நன்மை தீமை நடக்குதுங்கிறத நம்ம வந்து முன்கூட்டியே காலம் இருக்கும்போதே அதையெல்லாம் கணிச்சு கரெக்டாக பண்ணி பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா பெரும்வாரியான பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை நடக்கிறது உறுதி, நல்லது நடக்கிறது உறுதி, கெட்டது நடக்கிறது உறுதி. ஆனாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு முன்கூட்டியே வந்து முன் யோசனை பின் யோசனையோடு செயல்படணும். நான் அடிக்க ஒரு தடவை சொல்லுவேன். சரிங்களா? அதை பார்த்து இது பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கான துன்பங்கள் நமக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், சமாளிக்கிற அளவு இருக்கும். அப்படியே வந்தாலும் நம்ம எப்படியாவது ஒரு அளவுக்கு தப்பி பிழைக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஜாதகம் குறிப்பேடு, இந்த ஜோதிடம் இதெல்லாம் வந்தது. சரிங்களா? இதில் வந்து வேறு எந்த விதமான பணமாக்குதல், எந்த விதமான ஒரு பகட்டுக்கோ, எந்த விதமான ஒரு எதுவுமே அதுக்குள்ளே வந்து வேலை செய்யாதுங்க. சரிங்களா? பூஜையோ, புனஸ்காரமோ, பரிகாரமோ, இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தோஷமோ, இல்லை இந்த தேவையில்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை ராசி, அந்த கோச்சார பயிற்சி, இந்த மோதிரம், எண்கணிதம், இது அத்தனையுமே டோட்டலாக பிளாக் மேஜிக்கு. இந்த மாதிரி யதார்த்தமாக முன்னோர்கள் என்ன வகுத்து வச்சாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் மற்ற எதுவுமே வந்து உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ண திருப்தி கடாட்சத்துக்கு கொண்டு போகாது. சரிங்களா? பரிபூர்ண கடாட்ச திருப்திக்கு கொண்டே போகாது. சரிங்களா? அது அத்தனையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1% 5% வரை மட்டும்தான். ஜாதகம் அல்லாத மற்ற அனைத்தும் 1% 5% தான். அதுக்குமே உங்கள் ஜாதகம் வழிவகை செய்தால் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இங்கே அஸ்திவாரம் பேஸ்மட்டம் அதவே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாமல் 3வது மாடிக்கு மேலே 4வது மாடியில் வந்து எந்த அளவுக்கு வெயிட் ஏற்றினா சரியாக இருக்குன்னு போய் யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியுங்க? நம்மளுக்கு ஆணிவேர் பலப்படலை, நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டோ நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்கிறோம், எந்த உறுதி ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குங்கிறது தான் மெயின். நம்ம மேல் பூச்சு நம்ம உள்ளுக்குள்ள மனம் அமைதியாக இருந்து பக்குவப்பட்டு எல்லாம் சரியாக உள்ள கிரகித்தா மட்டும்தான் முகம் அழகு தோன்றும். சரிங்களா? அப்போது உள்ளுக்குள்ள அகத்தின் அழகு முகத்தில் தோன்றும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம அழகாக இருப்போமா? கவலையாக இருக்குது, ஒரு வயிற்று வலியாக இருக்குது, அழகழகாக அப்படியே சிரிச்சுட்டு இருப்போமா? கிடையாது. அப்போ எது வந்து தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்து நம்ம நடந்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் எதுவுமே இதுக்கெல்லாம் தான் நம்மளுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த ஜோதிடம் ஜாதகமெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு வழிகாட்டி, எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி செப்பரேட் மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்னங்க உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்மளுக்கும் இந்த ஜோதிடம் ஜாதகம். சரிங்களா? இதை வந்து தேவையில்லாமல்லாம் உள்ளே கொண்டு வந்து அது அப்படி இது அப்படி மூட நம்பிக்கை நிறைய சப்ஜெக்டுகளை கொண்டு வந்து அதை வந்து கெடுத்து ஒன்றுமில்லாமல் பண்ணி அதை வந்து வெறும் ஒரு வியாபார உக்தியாக கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சேவைகளில் இதுவும் ஒரு சேவை தான். சரிங்களா? சேவை சார்ந்தது எதுங்க, மருத்துவம், மக்களை காக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். அதனால் இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. ஜாதகத்தை முன்கூட்டியே அப்பப்போ பார்க்கறது மிகவும் நல்லது. எப்படி எல்லாமே நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாம் செய்கிற மாதிரி வருடத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை, குடும்பத்தில் இருக்கிற எல்லார் ஜாதகத்தையும் பார்த்து அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏது நல்லது கெட்டதெல்லாம் செய்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா
மிகவும் நன்மையாக நம்மளுக்கு இருக்கும். பெருமளவுக்கான துன்பங்களிலிருந்து நம்ம தப்பி பிழைக்கலாம். அதுதான் வந்து இந்த ஜாதகம் ஜோதிடம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஜாதகம் பார்க்குறதுக்கு 9364686957 சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் வந்து முழுமையான ஜோதிட ஆய்வு செய்து உங்களுக்கு பலனை கொடுப்பேன். திருப்தியான பலன் கொடுத்த பிறகு, திருப்தி என்று ஆன பிறகு, உண்மையான வழிகாட்டுதலை செய்த பிறகு தான் எனக்கான தட்சணையை நான் பெறுகிறேன். போற்றி ஓம் நமச்சிவாய.